வணக்கம். நான் டாக்டர் ஏஎம் பழனிசாமி, சேர்மன் ஸ்ரீசரண் ஹாஸ்பிட்டல், இஎன்டி சர்ஜன், ஸ்ரீசரண் மெடிக்கல் சென்டர், திருப்பூர். குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற காமன் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது ஃபாரின் பாடி இன் இஎன்டி. ஃபாரின் பாடி அப்படின்னு சொன்னால், சில குழந்தைங்க மூக்கில், காதில், தொண்டையில் ஏதாவது கையில் கிடைக்கிறத எடுத்து போட்டுக்குவாங்க. முக்கியமாக மூக்கில் பார்த்தீங்கன்னா இந்த விதைகள், சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, வேற மாதுளம்பழ கொட்டை, பாசி, வேற கையில் கிடைக்கிறது சில தெர்மாக்கோல், அந்த மாதிரிலாம் வந்து மூக்கில் போட்டுருவாங்க. அதே மாதிரி கையில் கிடைக்கிறத எடுத்து வாயில் முழுங்கிடுவாங்க. சில பேர் காதுலையும் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபாரின் பாடி இன் இஎன்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து முக்கியமாக பெற்றோர்கள் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மூக்கில் ஒரு குழந்தை வந்து ஒரு பாசியோ விதையோ ஏதாவது ஒன்று போட்டுருச்சுன்னா உடனே நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மூக்கினுடைய அமைப்பு வந்து நம்ம தொட அது உள்ளே போயிட்டே இருக்கும். உள்ளே போய் தொண்டைக்கு போய் சில டைமில் வந்து மூச்சுக்குழாய்க்கு போய் அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேனிக் ஆக வேண்டாம். குழந்தை எதுவும் அழுகிறதுக்கு விட வேண்டாம். அமைதியாக இஎன்டி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. இஎன்டி டாக்டர் பார்த்தா மட்டும்தான் அங்கே வந்து ஒரு ஹூக் அதுக்குன்னு சொல்லி இருக்குது, ஃபாரின் பாடி ஹூக். அந்த ஹூக்கில் அழகாக உள்ளே போய் அழுங்காமல் வெளியில் தள்ளிட்டு வந்துடலாம். நோஸில் இருக்கிற ஃபாரின் பாடி. சில ஃபாரின் பாடிஸ் நோஸில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்கள் போட்டுரும், விதை போட்டுரும், அல்லது தெர்மோகோல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுரும். பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து ஒரு ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ், ரொம்ப ஒரு வாசனையான ஒரு சளி வரும். அந்த மாதிரிலாம் வரும்பொழுது சளி வாசனையாக வந்தாலோ, மூக்கு ஒரு சைடு அடைச்சிருந்தாலோ நீங்கள் வந்து ஃபாரின் பாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணணும். அப்போவும் நீங்கள் இஎன்டி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அதை அழகாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, காதில் வந்து சில குழந்தைங்கள் விதை அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா தண்ணி ஊற்றுவோம். அதில் தண்ணி ஊற்றினோம்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு விதை இருக்குது, தண்ணி ஊற்றினோம்னா அந்த விதை வந்து ஊறிடு உப்பிக்கும். ஸோ அப்போ வந்து எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே சில டைமில் இன்செக்ட் போயிடும், எறும்பு அல்லது வண்டு இந்த மாதிரி ஏதாவது போகும். அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த எறும்போ வண்டோ செத்து போயிடும். அதை அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த விதையெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க, எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் மோரோவர், காதில் வந்து உள்ள ஜவ்வு இருக்கும், டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு பேர். அந்த டிம்பானிக் மெம்பரேன் வந்து ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு சின்ன சருகு மாதிரி தான் இருக்கும், ரொம்ப மென்மையான ஒரு மெம்பரேன். அந்த மெம்பரேன் வந்து நீங்கள் ஏதாவது வச்சு குடஞ்சி அந்த மெம்பரேன் ஒன்ஸ் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பர்மனெண்ட்டாகவே காது டேமேஜ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் காது கேட்குறது கம்மியாயிடும். ஸோ அதனால் இஎன்டி டாக்டர் பார்த்து அழுகாமல் எடுத்துடணும். நீங்களாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, எண்ணெய் ஊற்றாதீங்க, தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. 3வது, தொண்டையில் ஃபாரின் பாடி முழுங்கிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அதே மாதிரி தான். சின்ன குழந்தையாக இருந்ததுன்னு சொன்னால் குழந்தைய இப்படி தலைகளாக பிடிச்சிட்டு முதுகில் 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு காயினோ இல்லை ஏதாவது முழுங்கிடுச்சுன்னா அது கீழே வந்துடும். அப்படி ஏதாவது வரல, மூச்சுக்குழாயில் போய் அடைச்சிருச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ உடனே நீங்கள் எமர்ஜென்சியாக டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். தொண்டையில் இருக்கிற வரைக்கும் சேஃப். தொண்டையிலேருந்து உணவு குழாய்க்கு போயிட்டால் கூட சேஃப். அங்கேருந்து மூச்சுக்குழாய்க்கு போயிட்டால் தான் ரொம்ப கஷ்டம். அது மெயினாக காயின் அந்த மாதிரிலாம் தான் மூச்சுக்குழாய்க்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை பார்த்து எண்டோஸ்கோபி வழியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பட்டன் பேட்டரி அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இந்த வாட்சஸ்ஸு மற்ற டாய்ஸு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பேட்டரி, அது வந்து லித்தியம் பேட்டரின்னு சொல்லுவோம். அந்த பேட்டரி தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து எந்த இடத்துல போட்டாலும் வித்தின் 4 ஹவர்ஸுக்குள்ளே அதை எடுத்துடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டரி வந்து மூக்கில் இப்போ போட்டாங்கன்னா மூக்கில் வந்து அந்த மெம்பரேனோட ரியாக்ட் ஆகி அந்த மெம்பரேன் வந்து ஓட்டையாயிரும். அதே மாதிரி தொண்டையில் போட்டிருந்தாலும் அதே மாதிரி தான். தொண்டையில் வந்து உணவு குழாயில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். உடனடியாக அது ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்துடணும். இல்லைன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கருகி போய் ஓட்டையாயிடும். இமேஜின், ஒரு உணவு குழாயில் வந்து ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தை நாளைக்கு எப்படி சாப்பிடும்? அது வந்து லைஃப் லாங் பிரச்சனை ஆகிடும். அதே மாதிரி மூக்கில் போட்டாலும் அதே மாதிரி தான். இந்த பேட்ரி, டாய்ஸில் இருக்கிற அந்த பேட்டரிலாம் வந்து குழந்தைங்க கை கட்டுற மாதிரி தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஸோ ஃபாரின் பாடி இன் இஎன்டி அப்படிங்கிறது மெயினாக குழந்தைங்க மத்தியில் வர்றது. இது வந்து உங்கள் நியர்பை இருக்கிற இஎன்டி டாக்டர்ஸ் காட்டி அழகாக எடுத்துக்கணும். நீங்களே ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வர மெசேஜ். தேங்க்யூ.